நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி இருக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வசனம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இரக்கமுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் மாதிரி நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சம்பவத்தையும் தியானிக்கலாம். ஜெபிப்போம். நல்ல தகவனே உங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி, இதை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாங்கள் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்ற சம்பவத்தை படிக்கும்பொழுது ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் எங்களை நிறைக்கணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வேணுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் கேட்ட கீழ்ப்படியே எங்களுக்கு கற்றுத்தந்து வேணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாம் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது இரக்கமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஏன் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராக இருந்தார். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த வசனம் தான் முதல்ல அது நம்ம உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். லூக்கா 6:36 வசனத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிதா எப்படி இருக்காரோ அதுபோல தான் ஆண்டவர் இயேசுவும் இருந்தார். அந்த மாதிரி நாமளும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. இரக்கங்கிறது எல்லாருக்கும் இருக்காது. சிலர் ஏதாவது காரியத்தில் அப்படியே அவங்க செய்கிற காரியங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்னடா இப்படி இரக்கம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இரக்கம் இல்லாமல் இருக்கிற காரியங்கள் மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா அது பிசாசு தான் இரக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்யும். அந்த மாதிரி பிசாசுக்கு தான் அந்த குணங்கள் உண்டு. ஆண்டவருக்கு இரக்கம் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நாம் இரக்கமுள்ளவராக இருந்தால் ஆண்டவர்கிட்ட நம்ம இரக்கத்தையே நம்ம பெற்றுக்கொள்ளணும் முடியும். அதனால் நாம் இரக்கம் இல்லாமல் இருந்துட்டு மற்றவங்களுக்கு இரக்கத்தை காட்டாமல் அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யாமல் நம்ம இஷ்டப்படி வாழ்க்கை வாழும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் வாழும்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோம். அதை இழந்து போகாமல் இன்றைக்கி இந்த இரக்கமுள்ளவர்களாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. மற்ற கவலைப்படும் போதோ ஒரு வேதனையில் இருக்கும்போதோ நம்ம இரக்கப்படணுங்கிறது மனுஷனுடைய ஒரு சுபாவமாக இருக்கணும். நமக்கு இருக்கணும். அது கண்டிப்பாக இன்றைக்கி கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நம்ம இப்போ தியானிக்க போகிற சம்பவம் ஒரு நடந்த சம்பவத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். விக்டோரியா மகாராணி எல்லாருக்குமே தெரியும். அவங்க ராணியாக பதவியேற்ற முதல் நாள்லே அந்த பதவியேற்பு விழான்னு சொல்லி முதல்ல கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா. அந்த நாளில் பாருங்கள், அவர்கள் ஏதோ இந்த நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நம்ம அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அவங்கெல்லாம் பதவியேற்கும்போது நிறையா கையெழுத்து போடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு அதை நமக்கு கொண்டு வரும்போது அதுக்குள்ள அவங்க சைன் பண்ணால் தான் அது செல்லும். அது செல்லாமல் செல்றதுக்காண்டி அவங்க அந்த சைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. யாருனாலும் சரி பதவியேற்பு விழாவில் இந்த மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போடுவாங்க. அந்த மாதிரி மகாராணி அவங்க பதவியேற்பு விழா அன்னைக்கு ஒரு குற்றங்கள் இருக்கும், மற்ற எதுக்கும் ஒன்று கையெழுத்து போடும்போது அந்த கையெழுத்து போடுறதுக்கு அவங்க முதலாவது அவங்ககிட்ட தான் கொண்டு கையெழுத்து போடுறதுக்கு அவங்க கொடுப்பாங்க. அப்போ பாருங்கள், அவங்ககிட்ட முதல் நாள்லே அவங்ககிட்ட கையெழுத்து இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு காரியம் ஒரு போர் வீரனுடைய கொலை தீர்ப்பு. அதாவது இந்த போர் வீரன் தப்பு பண்ணிட்டான், அவன் அவ்வளோதான், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு இந்த அம்மா கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு கொடுக்காங்க. யாருக்கும் முதலாவது பதவியேற்பு விழா அன்னைக்கு எல்லோரும் என்ன செய்வாங்க, நான் அந்த நல்லது செய்வேன், உனக்கு நான் இந்த பணத்தை கொடுப்பேன், இதெல்லாம் நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அரசியலில். அந்த மாதிரி வாக்குறுதி நிறைய கொடுத்து அதெல்லாம் இது பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னா அது ஒரு கொல்றதுக்கு நான் உன்னை கொன்று விடுவேன், நான் உன்னை குடும்பம் பண்ணுவேன் அப்படின்லாம் யாருமே அந்த மாதிரி சட்டங்கள்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு மகாராணிக்கு அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய, அதாவது நம்ம ஜட்ஜெலாம் தீர்ப்பு வழங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தீர்ப்பு வழங்கினாக்கி அதுக்கு சைன் பண்ணணும். அந்த சைன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்குறதுக்கு ஏதோ ஒன்று இருந்ததுனாக்கி நல்லாயிருக்கும். மகாராணி அம்மாவுக்கு முதலாவது நம்ம இந்த ஒரு போர் வீரனை நம்ம கொலை தீர்ப்புக்காண்டி நம்ம சைன் பண்ணவா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுது. அதனால் நான் சிங்காரத்தின் மேலே ஏறதுக்கு முன்னாடி நாள்லேயே கொலை தீர்ப்புக்காண்டியே நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி மனம் ரொம்ப வருத்தப்படும்போது அந்த அமைச்சரை கூப்பிடுவார். ஒரு அமைச்சர் கூப்பிட்டு அவங்க என்ன இந்த மாதிரி போர் வீரனா இப்படி சொல்கிறீங்களே, அவரை மன்னிச்சு அவரை நம்ம விடுதலை செய்யறதுக்கு எந்த விதமான காரியமும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது
அந்த அந்த இலாக்கா அமைச்சரை வந்து கூப்பிட்டு கேட்காங்க அந்த அம்மா. கேட்கும்போது அதெல்லாம் அவங்கள வந்து இந்த போர் வீரர் வந்து விடுதலை செய்யறதுக்கு எந்த நியாயமும் இல்லைங்க. ஏன்னா வந்து இவன் குற்றத்தை நிறையா செஞ்சுருக்கான், செஞ்சுட்டே இருக்கிறதுனால இந்த போர் வீரன் பலமுறை இந்த மாதிரி குற்றத்தை செஞ்சுருக்கதான் நம்ம வந்து கேள்விப்பட்டதுனால இவனுக்கு அந்த மாதிரி இவனை கொல்லாமல் விட்டோம்னாக்கி நம்முடைய எல்லா நம்ம ஒரு படைத்தலைவன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சீர்குலைஞ்சு போகும். அதனால் இது வந்து அப்படிலாம் நீங்கள் பரிந்துரைக்கக்கூடாது, இவரை வந்து கொல்றதுக்கு நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறான். அப்போ வந்து பாருங்கள், இவங்க மகாராணி மிகவும் இன்னும் அதிகமாக எப்படியாவது விடுதலை செய்யணும், ஒரு போர் வீரனை போய் நம்ம கொலை செய்கிறதுக்கு விடக்கூடாதுன்ட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ எப்படியாவது இந்த போர் வீரனை விடுதலை செய்யணும்னு சொல்லி விரும்புகிறதுனால அவங்க ஒரு இந்த இப்போ நம்ம 2 பிள்ளைய ஒரு பிள்ளைய கொண்டு போய் 2 தாய் வந்து இந்த சாலமோன்கிட்ட போய் வழக்கு தீர்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அவர் நீ இவன் என் பிள்ளம்பா அவன் பிள்ளம்பா. அப்போ வந்து உடனே நியாயம் தீர்க்கிறதுக்கு வந்து அந்த ஞானத்தை வந்து ஆண்டவர் கொடுத்துருந்ததுனால அந்த பிள்ளைய 2ஆ வெட்டி 2 பேரும் கொடுன்னு சொல்லும்போது அந்த உண்மையான தாய் வந்து அந்த பிள்ளை மறிக்கிறத வந்து விரும்பலை. அப்படி அவர் வந்து நியாயம் தீர்ப்பார் பாருங்கள். அந்த மாதிரி இந்த அம்மாவும் பாருங்கள், உடனே ஒரு யோசனை வருது. நீங்கள் வந்து அந்த அமைச்சரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தியா, அப்போ மற்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வா, அவர் எப்படிப்பட்டவர் எப்படின்னு சொல்லி நீ விசாரிச்சுட்டு வந்த பிறகு நான் வந்து இதில் சைன் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிற ஒரு காரியத்தை. இந்த குடும்ப வரலாறுலாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம குடும்பத்தை பார்ப்பாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னாக்கி அவங்க தாத்தா பாட்டிலாம் எப்படி இருந்தாங்க, அவங்களாம் நல்லா இருந்தாங்களா, குடும்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் பார்ப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த குடும்பத்தை பற்றி இந்த வரலாற்றுலாம் நீ எல்லாத்தையும் இந்த பக்கத்துலலாம் கேட்டு விசாரித்து அவங்க எப்படிப்பட்டவர், பிள்ளைகள்லாம் எப்படி வச்சுருக்காரு, பிள்ளைகளை மனைவியை எல்லாத்தையும் எப்படி வச்சுருந்துருக்காருன்னு சொல்லி பக்கத்துலேயும் விசாரிச்சுட்டு வா, அப்புறம் தான் நான் வந்து இதில் சைன் பண்ணுதேன்னு அந்த அம்மா சொன்னோன்னே இந்த ஆள் போகிறாரு. அமைச்சர் வந்து போய் எல்லாத்தையும் விசாரித்து அவன் வந்து மனைவியை பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒழுக்கத்தில் வச்சுருக்கவர், அவர் வந்து நல்ல குணசாலி, நல்ல எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு குணத்தில் இருக்கிறவர் தான். அவர் வந்து ஒரு கெட்ட ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்த மனுஷன் இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறத மந்திரி போனோம்னாக்கி உடனே வந்து விசாரணை செஞ்சோம்னாக்கி என்ன செய்வாங்க பாருங்கள், அவங்க வந்து பொய் சொல்லலாம் மாட்டாங்க. அவங்க உண்மையாக சொல்லலைனாக்கி திருப்பி உண்மை தெரிஞ்சிச்சுனாக்கி அவங்களுக்கு தண்டனை உண்டுங்கிறதுனால பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கரெக்டான இதுதான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத இந்த மகாராணிக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சதுனால பாருங்கள், அவன் வந்து மந்திரி போய் விசாரணை செஞ்சு இவர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் சொல்லுதாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த ஆள் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த கொலை தீர்ப்பு உத்தரவு கொடுத்து இந்த பத்திரிகை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து நான் மன்னித்தேன் அப்படின்னு சொல்லி எழுதி மையினால் எழுதி கையொப்பம் விட்டு அந்த குறுக்க வந்து ஒரு சிவப்பு மயில்கிட்ட போட்டு இவர் வந்து குற்றம் இல்லாதவர், இவர் வந்து என்ன செய்தார், வந்து விடுதலை செய்தேன், இவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க செய்கிறாங்க. கையெழுத்து விட்டு அவரை வந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மகாராணி அம்மையார் வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த மகாராணிக்கு என்ன மனதுருக்கம் இருந்திருக்கு, என்ன இரக்கம் இருந்திருக்கு பாருங்கள். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போதே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி ஒருவேளை அவர் பார்த்துட்டு செஞ்சுருக்கலாம். முதலாவது சைன் பண்ணணுன்ட்டு சொன்னது இருந்தாலும் கூட அந்த மனிதனுடைய ஒரு குணங்களை வந்து பார்த்து ஒரு நியாயம் தீர்க்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இரக்கம் இருந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு பெரிய மகாராணி அவங்க சொன்னோன்னே எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த இரக்கத்தை அந்த மனுஷன்கிட்ட காட்டினால நல்ல மனுஷனை வந்து ஒரு மனுஷனை அவங்க வந்து மன்னித்து அவங்கள விடுதலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்க மகாராணி. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் வந்து பெரிய இரக்கம் உள்ளவர். அந்த நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம், நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யும் பொழுது கூட அவர் இரக்கமுள்ளவராக இருக்கார். நமக்கு இறங்கி உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம வந்து நமக்கு இறக்கமே கிடைக்கலன்னு வைங்க. இப்போ பாருங்கள், மனுஷன்கிட்ட போய் நம்ம இறக்கத்துக்கு நம்ம கேட்டோம்னாக்கி அவன் இறக்கம்லாம் காட்ட மாட்டான். இறக்கம் இல்லாமல் தான் எல்லாத்தையுமே செய்கிறாங்க. இந்த நாட்கள்லாம் நம்ம ஒரு வியாபாரத்துக்கு போனாலும் சரி, ஒரு பொருள் வாங்க போனாலும் சரி, அவங்க வந்து வேலைக்கு வந்தோம்னா பாருங்கள், முதல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் வீட்டில் வேலைக்கெல்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, இந்த கொத்தனார் வேலை அந்த வேலைலாம் வரும்போது பார்த்திங்கன்னாக்கி 20 ரூபா 30 ரூபா 100 ரூபா அப்படி வாங்கினாங்க. நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னாக்கி கூலிலாம் பார்த்திங்கன்னா 100 150 அப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னாக்கி 1000 ரூபான்ட்டு கேட்காங்க. 1000 ரூபா கொடு, 1200 கொடு அப்படின்னு சொல்லி கேட்காங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து இறக்கமே இல்லாமல் தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது மற்ற எல்லா காரியங்களுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது மனுஷன்கிட்ட நம்ம இறக்கத்தை பார்க்கவே முடியாது. தயவுசெய்து நீங்கள் மனுஷன்கிட்ட இறக்கத்தை தேடி ஓடவே செய்யாதீங்க.
என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நீங்களும் கூட அனுபவப்பட்டிருக்கலாம். ஆனால் இறக்கம் வந்து ஆண்டவர்கிட்ட மாத்திரம் கேட்டு அவருடைய பாதத்தில் இருக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி வந்து அர்ப்பணிக்கணும் கண்டிப்பாக. அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டுடைய இறக்கம் வந்து பெருசுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் கண்டுகொண்டா மாத்திரம்தான் அதை நம்ம செயலாற்றி நம்ம வாழ்க்கையில் நடந்து செல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம பாதத்தில் இருக்க முடியும். 2 சாமுவேல் 24:14 1 நாளாகமம் 21:13 நீங்கள் 2லையும் படிச்சிங்கன்னா அவருடைய இறக்கத்துக்கு அவர் இறக்கம் வந்து பெருசு, மகா பெருசு. மகா பெரியதுனாக்கி அவருடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாவீது தப்பு செய்கிறான், அவனுக்கு இறக்கம் பாராட்டுதாரு. மற்ற எல்லாமே பாருங்கள், அவர் வந்து தப்பு செஞ்சுட்டு திருப்பி வந்து ஆண்டுடைய பாத்திரம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இறக்கம் பாராட்டுதாரு. அவருடைய இறக்கத்தை வந்து நம்ம மனுஷங்கிட்ட பார்க்கவே முடியாது கண்டிப்பாக. அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து தீர்மானம் எடுத்துருங்க, ஆண்டுகிட்ட மாத்திரம் தான் நம்ம இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கு இறங்கி உதவி செய்கிற தேவன். அதனால் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து இறக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் லூக்கா 6:36 முதல்ல படித்தோம் பார்த்திங்கன்னா, உங்கள் பிதா இரக்கமுள்ளவர் இருக்கிறது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ வந்து நாம் வந்து இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். இரக்கமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள்னு சொல்லி நம்ம மத்தையெல்லாம் படிக்கோம் பார்த்திங்களா. மற்ற 5:7 படித்து பார்த்திங்கன்னா, இரக்கமுள்ளவர் பாக்கியவான் இரக்கம் பெறுவார்னு சொல்லி ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்லுவார். எல்லாம் பாக்கியவான்னு சொன்னோம்னாக்கி அவங்களுக்கு பெரிய ஒரு குறையுமே இல்லாமல் அவங்க இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் அந்த பாக்கியவான்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டு. இறக்கம் உள்ளவங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. அதனால் நீங்கள் இறக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னா நாம் சொந்த பலத்திலாம் இருக்கவே முடியாது. ஆண்டவர் இறக்கம் உள்ளவர். அதை போல் அந்த குணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, நாங்கள் இறக்கம் உள்ளவர்களாக மற்றவங்களுக்கு இறக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இறக்கத்தின் மூலமாகவும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் வசனங்களை தியானிப்போம். வசனத்தின் மூலமாக நாம் மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற பிள்ளைங்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரக்கத்தை அவர் பெரியவர், அவர் மகா பெரிய இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கத்தை நாமளும் பெற்றுக்கொண்டு அந்த பிதாவிட்ட ஆண்டவர் எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதுபோல் நாமளும் அதை போல் இருக்கணுங்கிறத இந்த நாளில் நாம் அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இறக்கங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம கஷ்ட காலத்துலேயும் சரி, சந்தோஷமாக இருக்க நாட்கள்லேயும் சரி, இறக்கங்கிறது நமக்கு எப்போவுமே இருக்கணும். இறக்கம் இருந்தால் தான் நம்ம மனுஷனே தவிர இறக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருந்ததுனாக்கி அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்கவே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இழந்து போவோம். அதனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது மாதிரி உங்கள் பிதா இரக்கமாக இருக்கிறது போல் நீங்கள் எல்லாவற்றிலும் இரக்கமாக இருங்க, மற்றவங்கள்ட்ட இரக்கமாக இருங்கன்னு சொல்லி நம்ம வார்த்தையின் மூலமாக நம்ம இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் நமக்கும் இரக்கம் பாராட்டி நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மனுஷன்கிட்ட இரக்கம் பாராட்டி நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்ம இரக்கம் போதும். அவர் மகா பெரிய இரக்கம் உள்ளவர். அவர் நம்ம இறங்கி நமக்கு உதவி செய்ய நாட்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். மனதொருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதொருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை.
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். ஜெயிப்போம். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்கள் இரக்கம் பெருசானவர், மகா பெரிய இரக்கம் உள்ளவர், எங்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவரே எமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த மாதிரி விடுதலை செய்தது போல ஆண்டவரே, பெரிய மகாராணியாக இருந்தாலும் ஆண்டவரே ஒரு இரக்கத்தை காட்டி அவனை மன்னித்தது போல எங்களுக்கு மகா பெரிய இரக்கம் உள்ளவர் தகப்பன் எங்களோடு கூட இருந்து எங்களை மன்னித்து எல்லாவற்றிலும் இரக்கம் காட்டி எங்களுக்கு வழிநடத்துகிற நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரக்கத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. மற்றவர்களுக்கு அந்த இரக்கத்தை நாங்கள் காட்ட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களே எல்லாவற்றிலும் இரக்கம் உள்ளவராக இருங்க என்று சொன்னீங்களே, நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார் என்று சொன்னீரே. நாங்கள் மற்றவர்களுக்கு இறங்கும் பொழுது எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களுடைய எல்லா தேவையும் சந்திக்க போதுமானவராக இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த இரக்கத்தை நாங்கள் ஆண்டவரை காட்டி அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை முன்மாதிரியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். நாங்கள் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த அற்புதமாய் நடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகளை எழுப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வசனங்களை தியானிக்கட்டும். வசனத்தின் மூலம் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசி நடத்தும் பொழுது நாங்கள் ஆண்டவரே அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யணுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இதை சொந்த முயற்சினால் நாங்கள் இந்த காரியங்களை செய்ய முடியவே முடியாது ஆண்டவரே. ஆவியானவர் துணையோடு வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இரக்கத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மனிதனை நம்பி நாங்கள் இரக்கத்துக்கு ஓடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தை மாத்திரம் பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட வசனங்கள் எங்களோடு கூட பேச வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனம் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருவதை கற்றுத்தந்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன் கூட இருந்து ஆவியானவர் மூலமா எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா எங்களை கருத்தை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை நிறைங்க. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரக்கத்தினால் நிறைங்க. கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் நிறைக்கப்படட்டும். இந்த இரக்கத்தினால் இருதயங்கள் நிறையட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் அநேகருக்கு இரக்கம் பாராட்டுகிற பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதை அநேகர் கண்டுகொண்டு அவர்களும் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த இரக்கத்தை அவர்களும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை காட்டுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் இருதயங்களை ஆண்டவரை சோதித்து அதை சரியான பாதையை நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போறதா நன்றி. இந்த இரக்கத்தினால் நிறைத்தபடி நான் நன்றி. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிவு கொடுத்தபடி நான் நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இதயத்திலே இந்த வசனமும் இந்த ஆண்டவரே இந்த சம்பவமும் அவருடைய இல்லத்திலே ஆண்டவரை கிரியை செய்யத்தக்கதான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வார்த்தை கூட வெறுமை திரும்ப என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை அப்படியே செய்து முடிக்க வளமுள்ளதாக இருக்க முடியாது. இந்த வார்த்தையினால் நாங்கள் ஆண்டவரை மூடப்பட்ட பிள்ளைகளாய் மறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாய் காக்க ஆண்டவரே இந்த நாளில் நீ முடிவு செய்து ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் பாத்திரை அதே ஆண்டவரை நீங்கள் செயலாற்ற எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உங்களுக்கு வருத்தம் கூட இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் எங்களை விலகி காத்து எங்களை ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படவும் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்படவும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் நாட்களை தந்து வழிநடத்த போக நன்றி செலுத்தேன். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பகிர்ந்தோம்னா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகனமாய் நல்லா செலுத்துகிறேன். ஏசு ரட்சகனாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.